கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 2011 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதி, கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பிதாக்கள், முற்பிதாக்கள் கர்த்தரை நம்பினார்கள். முற்பிதாக்கள் நம்பின கர்த்தரை விட்டுவிட்டு பாவம் செய்ததினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானார்கள். இதை அவர்களுடைய சத்துருக்களே வெளிப்படுத்தினார்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு முன்பதாக, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக கூட நீங்கள் பரிசுத்தமாய்த்தான் வாழ வேண்டும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். முற்பிதாக்கள் நம்பின கர்த்தரை விட்டுவிட்ட காரணத்தினாலே பாவம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போகவில்லை. எனவே அடிமைத்தனத்திற்கு உள்ளானார்கள். அந்த அடிமைத்தனத்திற்கு உள்ளான பொழுது அவர்களை அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கியவர்களே சொல்கிறார்கள், முற்பிதாக்கள் நம்பின கர்த்தரை விட்டுவிட்டு பாவம் செய்தார்கள் என்று சொல்லி. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, பாவம் அடிமைத்தனத்திற்கு நேராக நம்மை இழுத்து சென்றுவிடும். எனவே பாவம் செய்யாதிருங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. எனவே பரிசுத்தமாய் வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் துணை நிற்கட்டும், மகிமையின் கரம் துணை நிற்கட்டும் ஐயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திட கிருபை செய்யும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் பாவத்திலிருந்து விடுபட உதவி செய்யும். பாவம் பரலோகம் சேர்க்காது. எனவே பரிசுத்தமாய் வாழுங்கள். பரலோகத்திற்கான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு பூலோகத்திலும் தருவார், பரலோகத்திலும் தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.